இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே மீகா தீர்க்க தரிசன புத்தகம் முதல் அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். நேற்றைய தினத்தில் முன்னுரையை கற்றுக்கொண்டோம். ஏசாயாவின் சமகாலத்தில் வாழ்ந்தவர். முதல் வசனத்தில் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்தமான கர்த்தருடைய வார்த்தை உண்மையாக தரிசித்து வடக்கு இஸ்ரவேலின் தலைநகராகிய சமாரியாவுக்கும் யூதாவின் தலைநகராகிய எருசலேமுக்கும் விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறவராக இங்கே தன்னுடைய வாயை திறக்கிறார். சகல ஜனங்களே கேளுங்கள், பூமியே அதில் உள்ளவைகளை செவி கொடுங்கள். இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் சொல்லுகிற நியாய தீர்ப்பானது இந்த முழு பூமிக்கும் அது சொந்தமானது என்கிற கருத்தைத்தான் முன்வைத்து அவர்களுக்கு செய்யப்பட்டவைகள் திருஷ்டாந்தங்களாகவும் இன்றைய நாட்களில் வாழ்கிற மக்களுக்கு அவைகள் ஒரு எச்சரிப்பாகவும் அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். சகல ஜனங்களே கேளுங்கள், பூமியே அதில் உள்ளவைகளை செவி கொடுங்கள். கர்த்தராய் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற அவர் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமாக சாட்சியாக இருப்பார். ஆண்டவர் எப்பொழுதுமே பாவம் செய்கிற மக்களுக்கு விரோதமாக அவர் காணப்படக்கூடியவராக இருக்கிறார். யோசுவாவின் நாட்களிலேயே அந்த எருசலேமினுடைய அந்த சமமான அந்த வீதியில் யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்பாக யோசுவா பார்க்கும்பொழுது உருவிய பட்டயத்தோடு கூட நிற்கிற ஒரு கர்த்தருடைய அந்த தூதனானவரை தரிசித்து பார்த்து கேட்கிறார், நீர் எங்களை சார்ந்தவரோ இல்லை எங்கள் எதிரியினுடைய படையை சார்ந்தவரோ என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் நான் வந்திருக்கிறேன். அதாவது எந்த இடத்துல பரிசுத்தம் இருக்கிறதோ பாவம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் பட்சத்தில் நான் இருப்பேன். பாவம் செய்கிற மக்கள் பட்சத்தில் நான் ஒருபொழுதும் இருக்கிறதில்ல, அவர்களுக்கு எதிராக நான் சாட்சியாக இருப்பேன் என்கிறது தான் தேவனுடைய நிலைப்பாடு. அதை முதலாக இந்த பூமி முழுவதற்கும் அங்கே மீகா வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 3வது வசனத்தில் கர்த்தர் தனது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். இது மக்களுக்கு பலனளிப்பதற்கு அல்ல, குற்றம் செய்கிற பாவம் செய்கிற ஜனங்களை தண்டிக்கும்படியாக ஸ்தானத்திலிருந்து இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் தேவனுக்கு விரோதமான தொழுகை இடங்களை அங்கே வடக்கு இஸ்ரவேலரும் யூதாவும் அமைத்து வைத்திருந்தபடினால தேவன் அவைகளை முதலில் தன்னுடைய ஸ்தானமாகிய வானத்திலிருந்து புறப்பட்டு வந்து அவைகளை மிதிப்பார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் இறங்கி வரும்பொழுது மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுகிறது போலவும் மலைகளிலிருந்து பாய்கிற தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும் பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும் என்று சொல்லுகிறார். அதாவது இன்னைக்கு அக்கினிக்கு முன்பாக வெந்து போகாத உருகாத எந்த காரியம் இல்லைனா கல் அது அக்கினிக்கு முன்பாக உருகி போகிறதில்லை. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கல்லு கூட பர்வதங்கள் கூட மெழுகு போல அவைகள் உருகி போகும். மலைகளிலிருந்து பாய்கிற தண்ணீர் உயரத்திலிருந்து பாய்கிறபடியினால கீழே விழும்பொழுது அவைகள் பள்ளத்தாக்குகளை பிளந்து போகிறது போல ஆண்டவர் இறங்கி வருவார். இது எல்லாம் எதனால் நடக்குதுன்னா யாக்கோபுடைய மீறுதலின் நிமித்தமும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தமும் சம்பவிக்கும். ஆண்டவர் விரோதமாக வந்து தேசங்களுக்கு விரோதமாக பாவத்தின் நிமித்தமாக அவர்களை தண்டிக்கும்படியாக கடந்து வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சமாரியா அல்லவோ என்று சொல்லுகிறாரே, யாக்கோபின் மீறுதலுக்கு யார் காரணம்? யூதாவின் மேடைகளுக்கு காரணம் என்ன? எருசலேம் அல்லவோ? அதாவது யாக்கோபின் மீறுதலுக்கு சமாரியா தலைநகரிலிருந்து ஆளுகிறவர்கள் ஆசாரியர்கள் தீர்க்கர்கள் துணிகரமாய் செய்கிற பாவங்களின் நிமித்தமாக ஜனங்களும் அப்படிப்பட்ட மனப்பக்குவத்துக்கு வந்து விட்டார்கள். தலை சரியில்லைனா வால் சரியில்லை என்கிற கருத்தை இங்கே சொல்லுகிறார். அதே போல் யூதாவின் தலைநகராக எருசலேம் சரியில்லை, ஆனால் அங்கே உள்ள மக்கள் சரியில்லை. இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் தலைவர் சரியில்லைன்னா அந்த குடும்பத்தில் ஒன்றுமே சரியில்லை. தலை சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். தலை சரியாக இல்லைன்னா குடும்பத்தில் இந்த காரியங்கள் கடத்தப்பட்டு விடும் என்கிறதை இங்கே மீகா சொல்லிட்டு, ஆகவே நான் சமாரியாவை வெளியான மண்மேடும் திராட்சை செடி நடுகிற நிலமுமாக்கி அதன் கற்களை பள்ளத்தாக்குகளே புரண்டு விழப்பண்ணி அதன் அஸ்திபாரங்களை திறந்து வைப்பேன். பாதுகாப்பாக இந்த தேசத்துக்காக இருந்தேன், இப்போ அடைப்புகளை பிடுங்கி போட்டு அசீரியர்கள் ஈஸியாக வந்துட்டு போகிறதற்கு நான் இதை திறப்பாக்கி விடுவேன் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 80 கூட
நான் ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து நான் நாட்டினேன், அதை வேலியடைத்தேன், கற்களெல்லாம் பொறுக்கி ஆண்டவர் அந்த திராட்சை செடியை விசாரிக்கிற நாளிலே அது சமுத்திரமட்டாகலாம் பரவி போயிடுச்சு. ஆனால் அதனுடைய காரியங்கள் அவைகள் ஆண்டவருக்கு விரோதமாக போகும் பொழுது அந்த செடியை விசாரித்தருளும் என்று சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் வேலியை எடுத்து போட்ட போது காட்டுப்பன்றிகள் அவைகள் உழுது போட்டது, வெளியின் மிருகங்கள் அவைகளை மேய்ந்து போட்டதை நாம் வேதத்தில் நாம் படிக்கிறோம். ஆகவே இங்கே ஆண்டவர் திறப்பாக்கி விடுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதன் பாவங்கள் எல்லாம் நொறுக்கப்படும், அதன் பணயங்கள் லஞ்சங்கள் எல்லாம் அக்னியில் எரித்து போடப்படும், அதன் விக்கிரகங்களை எல்லாம் பாழாக்குவேன். வேசி பணயத்தினால் சேர்க்கப்பட்டது திரும்ப வேசி பணயமாய் போகும். அதாவது அவர்கள் கானானிய தொழுகை முறை என்னன்னா, அங்கே ஆலயத்திற்கு நேர்ந்து விடப்பட்ட வேசி பெண்களோடு கூட அவர்கள் தங்களுடைய தவறான உறவை அனுபவித்து விட்டு அவர்கள் விதைக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அதற்கு பணம் கொடுக்கிறவர்களாக, இல்லைன்னா விளைச்சல் அதிகமாய் கிடைத்த பொழுது பணம் கொடுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இப்படிப்பட்ட மற்ற தொழுகைகளை பின்பற்றி அருவருப்பான பாவங்களை செய்கிறபடியினால வேசி பணயமாய் சேர்க்கப்பட்ட பணம் திரும்ப வேசி பணயமாக அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தரின் அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. அதுதான் நமக்கு நிலைக்கக்கூடியதாக இருக்கும். இது நிமித்தம் நான் புலம்பி அலறுவேன், பறிகொடுத்தவனாகவும் அம்மனவனாகவும் நடப்பேன். நான் ஓரிகளைப் போல சிறு நரிகளைப் போல ஊளையிட்டு ஆந்தைகளைப் போல அலறுவேன். எப்படி ஏசாயா கூட அவர் வஸ்திரம் இல்லாமல் அப்படியே நடந்து செல்லும் பொழுது, நீங்கள் சிறை இருப்பில் அசீரியர்களால் இப்படிப்பட்ட நிர்வாணமாய் அவமானமாக அவர்கள் உங்களை சிறை கைதிகளாக கொண்டு போவார்கள் என்பதை எல்லா ஜனங்களும் கேட்கும்போது இது நிமித்தமாகத்தான் நான் நிர்வாணமாக நான் அழைகிறேன் என்று ஏசாயா சொன்னது போலவே இவர் இங்கே அத்தனை வேதனையோடு சொல்லுகிறார். நான் புலம்பி அலறுவேன், பறிகொடுத்தவனாகவும் அம்மனமாகவும் நடப்பேன். நான் ஓரிகளைப் போல ஊளையிட்டு ஆந்தைகளைப் போல அலறுவேன் என்று சொல்லி அங்கே மீகா ஒரு தீர்க்கதரிசியினுடைய இருதயத்தினுடைய பாரத்தை, உண்மை தீர்க்கனின் பாரத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதன் காயம் ஆறாது. அதாவது கிமு 722 அழியப்போகிற அசீரியாவினால் அழியப்போகிற வடக்கு இஸ்ரவேலை குறித்து சொல்லிட்டு அது யூதா மட்டும் வந்தது. அதாவது எருசலேமின் வாசல் வரையில் ரப்சாக்கி அங்கே கொக்கரிக்கிறதை பார்க்கிறோம். என் ஜனத்தின் வாசலாகிய எருசலேம் மட்டும் எட்டினது. அது எசேக்கியா நாட்களில் அவர் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் தன்னை சரண்டர் பண்ணனால அவர் அழிவிலிருந்து மீட்கப்பட்டதை பார்க்கிறோம். இன்னும் தீர்க்கன் தன்னுடைய ஆழமான ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிறார். அதை காத் பட்டணத்திலே அறிவியாதே, எங்கள் அளவே வேண்டாம். பெத் அப்ராவிலே புழுதியில் பொருள் என்று சொல்லுகிறார. காத் பட்டணம் பெலிஸ்தர்களுடைய பட்டணம். தன்னுடைய ஜனங்களுக்கு தேவனால தண்டனை வருகிறது, அழிவு வருகிறது. அதை வெளியே போய் கொட்டு அடிக்காத, சொல்லாத, புறம் பேசாத என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி நோவா ஒரு நாளில் திராட்சை ரசத்தை மதுவை குடிச்சிட்டு வஸ்திரம் விலகி கிடக்கும் பொழுது அவருடைய ஒரு மகன் பார்த்துட்டு அவன் தன்னுடைய 2 சகோதரர்களிடத்தில் கேலியாய் பேசின போது அவர்கள் பின்னாக நடந்து வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்காம ட்ரெஸ்ஸை எடுத்து அவர்கள் மூடி போட்ட போது நோவா தன்னுடைய அந்த காரியங்கள் தெளிந்து விசாரித்த பொழுது தன்னுடைய மகன் செய்த அந்த காரியத்திற்காக அவனை சபிக்கிறான். கானான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீழ்ச்சிகளை குறித்து கேவலமாக நீங்கள் அறிவிக்க வேண்டாம், சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இங்கே ஒரு தீர்க்கனுக்குரிய ஒரு பாரத்தை இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இங்கே மீண்டுமாக அவர் அங்கே அந்த கடற்கரை பகுதியிலிருந்து எருசலேமை நோக்கி வருகிற பகுதியில் அசீரியர்கள் அந்த நாட்களில் 46 பட்டணங்களை பிடித்து வைத்திருந்தார்கள். அதில் ஒரு சில பட்டணங்களை குறித்து இவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 10 to 16 வரையிலும் அவைகளை குறித்துத்தான் அவர் பேசுகிறார். பெத் அப்ரா அப்படின்னு சொன்னால் புழுதியினுடைய வீடு. பெத் அப்ராவில் புழுதியில் பொருள் என்று சொல்லுகிறார். அதாவது உன்னை அவர்கள் சிறைபிடித்தபடியினால யூதாவில் உள்ள பெத் அப்ராவே நீ புழுதியினுடைய வீடாக மாற்றப்பட்டு விட்டாய் என்று சொல்லுகிறார். சாப்பீர் என்று சொன்னால் அழகு என்று சொல்லி அர்த்தம். அப்படி அழகுக்காக இன்னைக்கு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அத்தனையாய் சிங்காரம் பண்ணுகிற அழகுடைய நீ வெட்கத்துடன் அம்மனமாய் அப்பாலே போ, அதாவது நீ சிறைப்பட்டு போவாய் என்கிற காரியத்தை சாப்பீர் பட்டணத்துக்கும், சாயனான் என்பது அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க,
நீ புறப்பட்டு வெளியே போ. வெளியே புறப்படாதவனை, புறப்படாமல் இருக்கிறவனை வெளியே போ. அன்றைக்கு சூலைமித்தி கூட சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். எருசலேமின் குமாரத்திகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிறாங்க, வெயிலே படுகிறதற்கு விடுகிறதில்லை. ஆனால் நான் வெயிலில் அந்நிய தோட்டத்தெல்லாம் நான் காவல் காத்ததுனால, ஆடுகளை மேய்த்ததுனால, என் சரீரம் முழுவதும் வெயிலில் அவைகள் பட்டபடினால கருப்பாயிற்சி, ஆனாலும் நான் அழகாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறாளே. இது வெளியே புறப்படாத குமாரத்திகள் எல்லாம் வெளியே புறப்பட்டு போவார்கள் என்கிற காரியத்தையும் பெத் ஏசேல், இது வாசலுக்கு அடுத்து வீடு, அஸ்திபாரம் என்கிற காரியத்தையும் மாரோத், நன்மைக்கு காத்திரு, ஆனால் காத்திருந்தா உனக்கு கசப்பு, நன்மைக்கு காத்திருந்தவனுக்கு தீமை வந்தது என்று சொல்லி அந்த அர்த்தத்தை உடைய பட்டணத்தை குறித்தும், எருசலேம் என்று சொன்னால் சமாதானம், தீமை எருசலேமின் வாசல் வரையிலும் வந்து விட்டது என்று பார்க்கிறோம். லாகிஸ் என்பது குதிரை கூட்டம் அல்லது குதிரைப்படை. இவர்கள் அசீரியர்கள் யுத்தம் பண்ணும் பொழுது இங்கே தான் தன்னுடைய அந்த படைகளை அவர்கள் அங்கே வைத்து அவர்கள் திட்டம் தீட்டுகிறதற்காக இந்த இடத்தை பயன்படுத்தினார்கள் என்று வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள். மோர்ஷேகேத் என்று சொன்னால் மணமகள், மணப்பெண், வரதட்சணை பெறுபவள் என்று அர்த்தம். அவள் கையில் இப்போ நிறைய பொருள் கிடச்சிருக்குது மணமகளுக்கு, மோர்ஷேகாத்துக்கு. அவைகள் எல்லாவற்றையும் அவள் கொடுத்து விடுவாள், எல்லாத்தையும் அசீரியா பிடுங்கிட்டு போயிடுவான். அக்ஷீப் என்பது இது அதுல்லாம் குகைக்கு அருகில் உள்ளது. சவுலுக்கு பயந்து தாவீது ஒளிந்து கொண்டிருந்த இடத்திற்கு அருகில் உள்ளது. இதனுடைய பெயருக்கு அர்த்தம் பொய் அல்லது ஏமாற்று. அக்ஷீப்பின் வீடுகள் இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு அபத்தமாய் போகும். அங்கே போய் பாதுகாப்புக்காக ஒளியணும்னு நினச்சா அது ஒன்றுமே செய்ய முடியாது. அது பொய்யாக ஏமாற்று ஸ்தலமாக மாறிடும். அங்கேயும் அசீரியர்கள் வந்து உங்களை பிடித்து விடுவார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மரேஷா அப்படின்னு அர்த்தம் வெல்பவர். 15ஆம் வசனத்தில் உனக்கு இனி வெல்பவனாக இருந்த ஆனால் இன்னொரு சுதந்திரவாளியை உனக்கு நான் வரப்பண்ண போகிறேன். அதாவது வடக்கு இஸ்ரவேலை அழிப்பதற்கு அல்லது எருசலேமினுடைய இந்த 46 பட்டணங்களை பிடிப்பதற்கு நான் அங்கே அசீரியாவை நான் அனுப்ப போகிறேன் என்று சொல்லி இத்தனை பட்டணங்களையும் குறித்தவர் பேசுகிறதை பார்க்கிறோம். மீறுதல்கள், தேவனுக்கு எதிரான ஒரு கலகம், இவற்றில் யூதாவும் சளைத்ததல்ல. எனவே யூதாவின் சில பட்டணங்களை அழைத்து அவைகளின் அழிவுகளை குறித்து இங்கே தீர்க்கன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சனகரிப் யூதாவின் அரணான பட்டணங்களை பிடித்த பொழுது 2 ராஜாக்கள் 18-13 மீகாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அவன் 46 பட்டணங்களை பிடித்ததாக அசீரிய பதிவேடுகள் குறிப்பிடுகின்றன. அதனால் வசனம் 16 உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுப்பா. நினிவே மக்கள்லாம் யோனாவினுடைய வார்த்தைகளை கேட்டு தங்களை மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுத்த பொழுது அவர்களுக்காக நான் விருந்த தீங்கிற்காக மனஸ்தாபப்பட்டு செய்யாமல் இருந்தன. உனக்கு நான் எச்சரிப்பாக கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறது போல உன் தலையை சிரைத்து மொட்டையிட்டுக்கொள். தலையை மொட்டையிடுவது வெளிப்படையான துக்கத்தை வெளிப்படுத்துகிறதற்கு அடையாளம். எனவே பயங்கரமான துக்கம் கொண்டாடுதலை எதிர்நோக்கும்படி மீகா தேவ ஜனங்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். இந்த தண்டனையானது மிகவும் கொடுமையானது. அவர்களது குழந்தைகள் அவர்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு சிறை வைக்கப்படுவார்கள். தேவ மக்கள் தேவனை விட்டு விலகும் பொழுது அவரிடமிருந்து வருகிற கோபாக்கினைக்கு தப்ப முடியாது என்பதை மீகா இங்கு வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனை விட்டு அகன்று உலகத்துடனும் பாவ வாழ்க்கையுடனும் இணைந்து வாழ்கிறவர்கள் தேவன் தங்களுக்கு எதிராக இருப்பதையும் அதனால் தங்கள் வாழ்வில் வரும் அழிவையும் உணருவார்கள் என்கிற கருத்தோடு கூட இந்த அதிகாரத்தை மீகா முடிக்கிறதை பார்க்கிறோம். பாவம் ஒன்றே தேசங்களுக்கு விரோதமாக, நம்முடைய நாட்டிற்கு விரோதமாக, நம்முடைய பட்டணங்களுக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, ஏன் தனி மனித வாழ்க்கைக்கு விரோதமாக ஆண்டவர் பட்சத்தில் இருக்கணுமா, இல்லைன்னா நமக்கு எதிரியாக சாட்சியாக இருந்து நம்மை தண்டிக்க வரணுமா, நம்மை அணைக்க வரணுமா, நம்மை ஆதரிக்க வரணுமா, இல்லை நம்மை அழிக்க வரணுமா என்கிற காரியங்கள் நம்முடைய கரத்தில் இருக்குது. அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு நாம் தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே உண்மையா
உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே.